ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பைனாப்பிள் கேசரி தான். இது கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் கெட்டியாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதோட அளவை மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேசரி செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது இதுதான். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தான் பண்ணணும். பால் ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா கலர் கம்மியாக வரும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை வந்துட்டு லைட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிள்ஸை இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் நம்ம சேர்த்தாச்சு அப்படின்னா இந்த பைனாப்பிளில் இருக்க அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு நம்ம கேசரிக்கும் வரும். அதனால் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு தெரியாமல் இருக்க இந்த மாதிரி சர்க்கரையில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு கேசரியில் தெரியாது. இப்போ இது ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு ரவை எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 1 கப் அளவுக்கு ரவையும் எடுத்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேசரி செய்யும் போது நம்ம கெட்டியான பாத்திரத்தில் தான் வந்துட்டு இந்த ரவையை வறுக்கணும். இப்போ வறுத்த ரவையை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி கூடவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த குங்குமப்பூவையும் இதோடு கலந்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். நீங்கள் கொதித்து வர்றதுக்கு முன்னாடியே ரவையை சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது கிளறி விட்டுட்டே சேருங்க, இல்லை அப்படின்னா கட்டி பட்டுரும். நம்ம ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரியே இந்த மாதிரி ரவை வந்துட்டு நல்லா கெட்டியாயிடும். ஒரு கப் ரவை, 3 கப் தண்ணி, அதுலேயே அரை கப் அளவுக்கு நெய் வந்துட்டு இப்போ சேர்த்துருக்கோம். அது கூடவே 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரவை இந்த மாதிரி கெட்டியாயிட்டு தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சேர்த்தாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும் நமக்கு. அதனால் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சர்க்கரை போட்டதும் இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டு வரும். நம்ம இதில் வந்துட்டு தண்ணியோட அளவும் நெய்யோட அளவும் தான் முக்கியம். நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு நம்ம நெய் வந்துட்டு சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 1/2 கப்பு வந்துட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அது வந்து கெட்டியாகாமல் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பைனாப்பிள்ஸ் பீசஸை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. அந்த குங்குமப்பூவோட கலரே வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பைனாப்பிள் மட்டுமே சேர்த்து பண்ணலாம். ஃபுட் கலரை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பைனாப்பிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற அந்த 1/2 கப் நெய்யையும் இதோடு சேர்க்க போகிறோம். பாருங்கள், மிச்சம் இதில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். டோட்டலாக 1 கப் போல் நம்ம வந்துட்டு நெய் இதில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு நெய் இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா இன்னும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம செய்கிறப்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஆனால் கெட்டியாயிடும். நம்ம நெய் வந்துட்டு நிறைய சேர்க்கும் போது தான் அது வந்துட்டு கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா
இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம சாப்பாடு தம் போடுற மாதிரியே தம் போட்டு வைக்கணும். நீங்கள் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு இப்போ ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அடியில் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை வந்துட்டு எடுக்கவே இல்லை. பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தாச்சு. எடுக்கும் போதே தெரியுது நல்லா நமக்கு வந்துட்டு கேசரி எல்லாமே செட் ஆகிட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், போடும் போதே கரண்டியில் வந்துட்டு ஒட்டாமல் வருது. இது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் இந்த மாதிரி தான் லூஸாகவே இருக்கும், கெட்டி வந்துட்டு ஆகாது. கேசரி செய்யும்போது நம்ம ரவை வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அதை நல்லா வறுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் கேசரி வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.